உங்களுக்கும் நம்ம சேனல்ல பார்க்குற நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம சேனல் நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். என்னன்னாக்கா, நம்ம மக்களுக்கு நியூட்ரலா என்னென்ன சட்ட விதிகள் இருக்கு, எந்த அளவுக்கு இந்த இத வந்து அமைச்சர்களாகட்டும், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் வந்து இறையாண்மையை மதிக்கிறதில்ல, எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கங்கிற தகவலை வந்து தெள்ளத் தெளிவா எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். அதனால அவங்க ஈஸியா வந்து என்ன நடக்குதுங்கிற ஒரு நாட்டுல இருக்கிற நடப்ப வந்து தெரிஞ்சுக்கிற மாரி தான் இந்த சேனல் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு பகுதியா பார்த்தீங்கன்னா, சட்டத்த பத்தி பேசுறோம். ஆளுமையில இருக்கிற குறைகள பத்தி பேசுறோம். தலைவர்கள பத்தி கேவலமா பேசுறத பத்தி கண்டிக்கிற மாரி பேசுறோம். இந்த மாரி நிகழ்வுகள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அத மக்கள் வந்து தயவு செய்து இந்த சேனல, அதாவது ஒரு ப்ரோ பிஜேபி, ப்ரோ மோடிஜி, ப்ரோ இது அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு குறைகள் மாநில த குறை அரசு வந்து தவறு செய்துனாக்க, இந்த மாநிலத்தில இருக்கிற ஒரு மகளிரா, ஒரு பெண்மணியா, மக்களுக்கு வந்து உதவி செய்யாத அரசுகள் எப்படி வன்மையா கண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் நம்ம எடுத்துட்டு போறோம். நல்லது செஞ்சா பாராட்டுவோம். சரியா செய்யலைன்னா வன்மையா கண்டிக்குவது, அதை திருத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்கோங்கிறத பதிவு செய்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா? உங்களிடம் ஸ்டாலினுடைய மனுக்கள் வந்து விரக்தியினால நீர்நிலைகள்ல பெறப்பட்டது. கண்டுபிடிச்சு அதுக்கான வேலைகள்ல வந்து அதிகாரிகள் யார் செஞ்சாங்க? இந்த மர்ம விஷயம் எப்படி நடந்ததுக்கான விசாரணை தொடங்கி இருக்குங்கிறாங்க. இது விசாரணை தொடங்குவதற்கான அவசியமே கிடையாது. ஏன்னா, மக்கள் ஏன் வந்து தூக்கி போட்டாங்க? அது முதல்ல பார்க்கணும். நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி கூட சில இதாவது இந்த ஆட்சி, அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுக ஆட்சிய வந்து 2011ல அகற்றி ஆட்சிக்கு வரும்போது, குப்பை தொட்டி ஃபுல்லாவே பார்த்தா மெடிசின்ஸ் எல்லாம் வந்து கொட்டப்பட்டிருந்தது. அதாவது எக்ஸ்பயர்டு மெடிசின்ஸ், கரண்ட் மெடிசன் கொத்து கொத்தா. அப்ப அத பத்தி ஒரு மருத்துவத்துறையில ஊழல் நடந்திருக்குங்கிற ஒரு விசாரணை ஆரம்பிச்சோனே, எங்க பார்த்தாலும் கொட்டியிருந்தாங்க. அந்த விஷமிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி இறங்கினாங்க. அது காத்தோடயே போயிடுச்சு. யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா சில நாட்களுக்கு முன்னாடிலாம் ஆதார் கார்டுகள் ஆதார் கார்டுகள்லாம் தூக்கி மக்கள் வந்து போட்டதா வந்து நம்ம பார்த்தோம். காரணம் என்ன? எல்லாம் விரக்தியின் உச்சகட்டம். அதையும் தாண்டி இப்ப இது திருப்புவனத்துல தான் இது நடந்திருக்கு போல இருக்கு இல்லையா? இந்த மனுக்கள் வந்து வீசப்பட்டிருக்கு. அது மாரி என்னன்னாக்கா, திருப்புவனத்துல வீசப்பட்டதனுடைய காரணத்த முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அங்க ஒரு அப்பாவி ஒரு இளைஞர் அஜித்குமார்ங்கிறவர வந்து எப்படி கொலை நடந்தது? எந்த அளவுக்கு இந்த காவல்துறையை கையாளும் முதலமைச்சர் காவலர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி, கொ கொ என்ன கொலை தாக்குதல் நடத்தி மரணத்த சம்பவிச்சாங்கங்கிறது உலகம் ஃபுல்லா பேசப்பட்டது. இத வந்து கண்டுக்காத காவல்துறைய வந்து சிபிசிஐடிங்கிற மாரி ஒரு மெத்தன போக்க பண்ணி, அதுல ஈடுபட்ட ஒரு பெண்மணி அவர் வந்து நகையை திருடிட்டான்னு ஒரு கதைய கட்டி, அந்த பெண்மணி வந்து மேல் அதிகாரிகள உயர் அதிகாரி தொடர்புல இருக்கிறதாவும் தான் விஷயங்கள்லாம் பரவலாகி, அந்த கூக்குரல கேட்டு அதுக்கு முடிவு கண்டது சென்னை உயர்நீதிமன்றம். ஒரு தனி மாவட்ட நீதிபதிய வச்சு விசாரணை நடத்தி உண்மைய கண்டுபிடிச்சு, அப்புறம் சிபிஐ வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு முதல் குற்றச்சாட்டு பத்திரிக்கை வந்து தகவல் அறிக்கைய பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் தொடரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இதுக்கு காரணம் என்ன? அந்த மக்கள் வந்து விரக்தியில இருக்காங்க. மொத்தமா வந்து இப்ப முதலமைச்சருடைய திட்டங்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எங்களுடைய ஒரு அ என்ன சொல்றது? ஒண்ணும் தெரியாத ஒரு அப்பாவி பையன கொன்றதுக்கு இன்னிய வரைக்கும் அந்த விஷயத்த துவக்கின அந்த பெண்மணிய அரெஸ்டே பண்ணல. எந்த நடவடிக்கையும் பாயல. அப்படின்னாக்க எவ்வளவு நொந்து போயிருப்பாங்க. இவங்க போனாங்க, அந்த குடும்பத்துக்கு ஏதோ நலத்திட்டங்கள் குடுக்குறேன்னு பண உதவி செஞ்சாங்க. ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சதாக ஏதோ நலம் குடுக்குறதெல்லாம் எங்கேயோ ஒண்ணும் செயலாக்க முடியாத ஒரு ஒரு செயல செஞ்சு குடுத்தேன்னு ஒரு மாறு தட்டினாங்க. ஆனா, நம்ம முதலமைச்சர் அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த குடும்பத்த போய் நேரா சந்திச்சு பார்த்ததா எங்க பதிவு நான் பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஆனா விஜிலன்ட் வாட்ச்ல வந்து அந்த மாரி வரல எதுவும். அந்த அளவுக்கு தமக்கு நியாயம் கிடைக்கவில்லை. தம் அ வ கிராமத்தை சேர்ந்த ஒரு ம இளைஞர் வந்து அநியாயமா தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். அதுல சில இளைஞர்கள்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்படி உச்சக்கட்ட விரக்தியில இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க சிவகங்கை மாவட்டத்துல செஞ்ச ஆட்சியாளருடைய மனுக்கள் எல்லாம் கொண்டு போய் குடுக்குறவங்க மாரி குடுத்துட்டு, கொண்டு போய் அவங்க ஒண்ணு பெறப்பட்ட மனுக்கள் யாருடைய கஸ்டடியில இருக்கும்? யாருடைய பாதுகாப்புல இருக்கும்? அந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிற அலுவலகத்துல இருக்கும். அது வந்து வெளியில வருதுன்னா யார் செஞ்சாங்க? அப்ப அதுக்குன்னு ஒரு தனி டீம் போட்டு ஆப்பரேட் பண்றதா உங்களிடம் ஸ்டாலின் திட்டத்த துவக்கி வைக்கும்போது முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. அப்ப குறிப்பிட்ட போது, அது யார் யாருக்கு ஒப்படைக்கிறாங்க? பலவித குழுக்கள் அமைச்சிருக்காங்க அந்தந்த மாவட்டத்த. அதுக்கேத்த மாரி வந்து முகாம் போடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது,
4419 கேம்ப் போடப்படும். எத்தனை ஜனங்களுக்கு? 5 கோடி வாக்காளர்கள் இருக்கிற ஒரு தமிழகத்தில் மொத்தம் இருக்கிற 6 கோடி மக்கள். ஆனால் 4000 கோடி 4 கோடிக்கு மேலே வந்து வாக்காளர்கள். இப்போ 6 கோடி மக்களுக்கு இந்த அளவுக்கு தான் சதவீதத்தில் வந்து கேம்ப் நடத்துறச்ச அந்த கேம்ப்லேயும் பெறப்பட்ட மனுக்கள் வந்து இன்னைக்கு நீர்நிலைகளில் அடுத்து எடுக்கப்படுறதுனாக்க காரணம் யாரு? அந்த அரசாங்க ஊழியர்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்கணும். அந்த பெறப்பட்ட மனுக்கள் எங்கே போகும்? அந்த அரசாங்க ஊழியர்கள்ட்ட தான் பாதுகாப்பில் இருக்கும். அந்த ஒன்று திட்டத்துக்கான அலுவலர் இருக்கார், இயக்குனர் இருக்கார், அவர்கிட்ட கஸ்டடியில் இருக்கும். இல்லை இந்த 4 செய்தி தொடர்பாளர்கள் போட்டாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அமுதாஜி, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் அமுதா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் சிங்கு, அப்புறம் இன்னொருத்தரை போட்டாங்க, 4 பேரை போட்டாங்க. அந்த 4 பேருடைய கஸ்டடியில் தான் தகவல் தகவல்லாம் போயிருக்கும். அவங்க கீழே ஒரு செய்தி தொடர்பாளர்கள் இருக்கிறவங்க அந்த செய்தியை வந்து இன்னைக்கு எந்த மீடியாலும் இது வரைக்கும் எந்த மீடியாலும் ஒன்றும் பேட்டி கொடுத்ததா தெரியல. எவ்வளவு போயிருக்கு, எவ்வளவு தீர்வு காணப்பட்டது, எவ்வளவு பண்ணப்பட்டதெல்லாம் ஒன்றுமே விஷயம் வெளியில் வரல. அதை தாண்டி இன்னைக்கு மனுக்கள் எடுக்கனாக்கா ஒன்று அந்த கலெக்டரேட்டில் இருக்கிற அந்த ஊழியர்களை நம்ம கிராமத்தை சேர்ந்த பையனுக்கு இந்த கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதனால இந்த மக்களுடைய இதெல்லாம் வந்து அவங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி போய் கொட்டியிருக்கணும். இல்லையா அது வச்சிருக்கிற காப்பகத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸை சரியாக மூடாமல் அங்கே வந்து இவங்க மக்கள் வந்து உள்ளே போய் எடுத்து கொட்டியிருக்கணும். ரெண்டாவது அந்த வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல கரெக்டாக சிசி கேமரா இருக்கும். அந்த சிசி கேமரா ஃபுட்டேஜில் யார் போய் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மூட்டையை பார்த்தா தெரியும். அது ஒன்று. இல்லாட்டி மக்கள் வந்து அந்த மனுக்களை வாங்கி தான் ஃபில்லப் பண்ணிவிட்டு கொண்டு கொடுக்காம அவங்களே கொண்டு போய் கொட்டியிருக்கணும், அந்த நீர்நிலையில் போட்டிருக்கணும். இந்த 4 விதமாக தான் நடந்திருக்கணும். இல்லை மனுக்களை வாங்கி வச்சிருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு வீடு வீடாக போய் பார்க்குறாங்கல்ல, அவங்க இந்த மக்களை வந்து யார் தொடர்பு கொண்டிருக்கணும்? எதிர்கட்சிகள். எதிர்கட்சினா எது? அதிமுக. அந்த நிர்வாகிகள் போய் பார்த்து அதை வாங்கி கொண்டு கொட்டுறதுக்கான முகாந்திரம் உண்டு, தூக்கி எறிவதற்கான. ஸோ இந்த 5 முறையில் தான் நடந்திருக்கணும். அப்போ இந்த வேலையை செய்தது யாருங்கிற விஷயத்தன்மையை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஒன்று மக்கள் வந்து என்ன மனு தான் பெறுறாங்க. இப்போ நான் சொல்லப்படாது அதில் என்னென்ன வருது உங்களுக்கு தெரியும். பிறந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து இறப்பு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பட்டா மாற்றம், வீடு திட்டத்துக்கான அப்ளிகேஷனு, இப்படி அப்புறம் இது டேக்ஸ், வீட்டு வரி, சொத்து வரி கட்டுறது, இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து இந்த இதில் வந்து இ சேவை மையத்தில் இயங்குது. அங்கேயும் இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலையும் இ சேவை மையம் வச்சுருக்காங்க. அதனால் இது சும்மா ஒரு தமாஷான்னு சொல்லி பண்ணாங்க. அதனால் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது மனுக்களை வாங்குறாங்களே தவிர தீர்வை நவம்பர் கடைசிக்குள்ளே அவங்க பிடிச்சி கொடுக்குறேன்றாங்க. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா பட்டா மாற்றங்கிறது பட்டா மாற்றத்துக்கான ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் 2 பேரையும் விசாரிச்சுட்டு யாரது உண்மை தன்மை சொல்லி தான் தீர்வு காண முடியும். அது மேலே அப்பீல் இருக்குது, தாசில்தார் விசாரணை நடத்தணும். அது மேலே நில ஆணையர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு மேல்முறையீடு இருக்குது. அதை தாண்டி ஹைகோர்ட்டில் ரிட் இருக்குது. அதை தாண்டி சுப்ரீம் பெஞ்சு ரிட் அப்பீல் இருக்குது. அதை தாண்டி மேலே சுப்ரீம் கோர்ட். இவ்வளோத்தையும் கடந்து போகணும். உடனே பட்டா கிடைக்காது. உடனே பட்டா எப்போ கிடைக்கும்னாக்க நாங்கள் 10 வந்து வீடை ரிஜிஸ்டர் பண்ணுறது, புது வீடோ புது நிலமோ வாங்கி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்போ உண்மையான நிலம பரிமாற்றம் நடக்கிறதுனால அவங்களே வந்து பட்டாவை இமீடியட்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அமைச்சு 2 நாளில் ஆன்லைனில் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி கிடைக்கும். பட்டா மாற்றம்ங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அதுக்கான மனுவை கொடுத்ததுலேருந்து அது மனு வாங்குறது ஒரு ஹம்பக்கு அப்படின்னா கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சு தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் ஊரை ஏமாத்த. ஏன்னா மிரட்டப்படுறதுனால இந்த அப்ளிகேஷனை வாங்குறாங்க. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இந்த ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தினார் முதலமைச்சர் காணொலி காட்சியாக. அப்போ நடத்தின போது முதல்ல சொன்னது வந்து 4419 கேம்ப் போட போகிறோம். இது 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னாக்க 36,49,393 அப்ளிகேஷன் பெட்டிஷன் மனுக்கள் வாங்கப்பட்டிருக்கு. அதில் என்ன நலங்காக்கும் திட்டமும் வருது, உங்களுடைய சிறப்பு திட்டமும் வருது. இந்த சிறப்பு திட்டத்தில் நலங்காக்கும் திட்டங்கிறது அவங்க வீடு வீடாக போய் பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இதுதான் பேசிக் பார்க்குறாங்க. அது செக்அப் பண்ணுறது நம்ம போய் 24 ஹவர்ஸ் கிளினிக்கில் பார்த்தோம். அது இல்லாமல் சும்மா பார்த்துட்டு அந்த மாத்திரை கொடுக்குறாங்களே தவிர தீவிர வியாதிக்கெல்லாம் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் அட்மிட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது அந்த முகாமில். இதுக்கு வந்து பாராட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு அதை செயலாக்குற அந்த திட்ட இயக்குநர்களுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கிறதா ஒரு பேட்டி கொடுத்தாரு நம்ம முதலமைச்சர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காணொலி காட்சி ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாரு. இந்த இந்த இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செயலாக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கள ஆய்வு பண்ணுற மாதிரி காணொலி காட்சியில் அந்த ஆட்சியர்கிட்ட கேட்குறாங்க. முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது அவர் பார்த்ததுன்னா எந்த கடலூர், விழுப்புரம், கடலூர் விழுப்புரம்னா டாப் ரேங்கிங்கில் இருக்கான். அவர் சொல்கிறார், அவருக்கு கிடைச்ச தகவல் படி கடலூர், விழுப்புரம்,
திருநெல்வேலி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் இந்த 5 மாவட்டத்துடைய ஆட்சியர்களை காணொலியில் வராங்க. இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆட்சியாளர் சொல்றாரு, இது வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது 378 கேம்ப். அதில் 132 கேம்ப் வந்து முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இது வரைக்கும் 246 132 இது பண்ணி 246 கேம்பில் மனுக்கள் வாங்கியிருக்காங்க. அந்த மனுக்கள் வாங்கினதில் இன்னும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தீர்வு எவ்வளோ கண்டிருக்காங்கிறது தெரியல. அவங்க டேட்டா படி 2,26,648 பேருக்கான மனுக்கள் வாங்கப்பட்டு மொத்தம் நேற்றைய ரெக்கார்டு, இது 2 நாளைக்கு முன்னாடி தகவல், 2 நாளைக்கு முன்னாடி 36 லட்சங்கிறாங்க. ஆனால் கடலூரில் இருக்கிற ஆட்சியர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கிறேன் 2,26,000 மனுக்கள் வாங்கப்பட்டது. தீர்வு எவ்வளோ காணப்பட்டதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஷெட்யூல் படி போயிட்டு இருக்கோம், ஆனால் எவ்வளோ தீர்வு கட்டது அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா தீர்வு காண முடியாது. நான் சொன்ன மாதிரி அடுத்தது வாங்க விழுப்புரம் மாவட்டம். அங்கே என்னக்க ஒரு 500 பேருக்கான முகாம்கள் வச்சுருக்காங்க. அங்கே போய் மக்கள் வீடு வீடாக பார்க்குறோம், எல்லாத்துக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோங்கிறது சிம்பிளாக அப்படியே சொல்லி நகர்ந்துட்டாரு, டேட்டா கொடுக்கல. ஆனால் டாப் லெவலில் விழுப்புரம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது வாங்க திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நலம் காக்கும் திட்டம். அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி விழுப்புரத்தில் கூட இந்த நலம் காக்கும் திட்டம் தான் 500 வாலண்டியர்களை வச்சுருக்காங்களாம். அவங்கள வீடு வீடு போய் பார்க்குறாங்களா, என்ன நடந்தது, ஏது நடந்தது, எத்தனை பேருக்கு பிபி இருக்குது, எத்தனை பேருக்கு கிரானிக் சுகரு, யாருக்கு டைஃபாய்டு, கொரோனா, ஏதாவது அந்த தகவல் வந்து கிடையாது. வீடு வீடு பார்க்கறது 500 பேருக்கு நல்லா போயிட்டுருக்கு. அதான் அர்த்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 1286 முகாம்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு 5-6 பிளேஸ் 56 பிளேஸில் மானிட்டர் நடந்துட்டுருக்கான். மனுக்கள்லாம் ஏற்கப்படுகிறதா, தீர்வு என்ன, அதை பற்றி இங்கேயும் கிடையாது. அது அடுத்தது வருவோம் ராமநாதபுரம் மாவட்டம். அது 718 பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த முகாம்கள் 306 போட்டிருக்காங்களாம். 45 இதுக்கான தீர்வுகள் வந்து பண்ணுறதுக்கு நான் ஜூனல், அதாவது மண்டல அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்களாம். எந்த இடத்தையாவது தீர்வு கண்டதா வந்திருக்கா பாருங்க. அடுத்தது நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் 36 கேம்புகள் நடந்திருக்கு. 26,296 மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. 850 பேர் வந்து இன்னும் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னு. இதுதான் தரவு கொடுத்துருக்காங்க. 5 மாவட்டம் தான் டாப்ல வருது. இதுவே இந்த நிலைமைனாக்க மற்றது என்ன நடந்திருக்குங்கிறனால தான் இந்த விரக்தியின் உச்சக்கட்டம். ஒன்றும் மக்களாக ஃபில்லப் பண்ணிட்டு தூக்கி போட்டது, அடுத்தது வந்து அதிகாரிகள் வழியாக வெளியில் போச்சு, இதெல்லாம் நடந்திருக்காங்க சாத்தியக்கூறு. இதுலேருந்து என்னாச்சு, மக்களை ஏமாற்றுவதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இது முதல்லையே சொன்னோம், ஆரம்பித்த அன்றைக்கே சொன்னோம், நம்ம இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா சட்ட ரீதியாக இருக்கிறதெல்லாம் ஆன்லைனில் பண்ண முடியாது. இதில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர்கள் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கும். அதே மாதிரி கேம்ப் போடுறதுக்கான அந்த மெட்டீரியல் வாங்குறது, ஸ்டேஷ்னரி, பந்தல் போடுறது, அதெல்லாம் வந்து அதில் ஒரு ஊழல். இது வந்து இந்த திட்டம் ஒரு பெரிய விஞ்ஞான ஊழலில் இருக்கும். வருங்காலங்களில் ஆர்டிஐ பெட்டிஷன் போட்ட தகவல் அறிக்கை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா ஃபண்டு ஒதுக்கினாங்க, எவ்வளோ ரூபா செலவழிச்சிருக்காங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா வெளியில் வரும். ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது என்ன, பயனாளிகள் எத்தனை பேர் ஒன்றுத்தையும் காணும். ஆனால் சொல்கிறது என்ன, நவம்பர் 30க்குள்ளே தீர்வு கண்டுவிடும், இதுக்குள்ளே முடிஞ்சிடும் கேம்ப்புன்னு. ஏன்னாக்கா டிசம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிர்காலம் மழைக்காலம்லாம் இருக்கும். அதனால் அடுத்தது ஜனவரியில் வந்து எலெக்ஷனுக்கு நெருக்கம். எல்லா கட்சிகளும் இது அரசியலை பற்றி பிஸியாக இருப்பாங்க, ஆளுங்கட்சி கூட. அதெல்லாம் இப்போ மோதலுங்க. அப்போ என்ன பலன், இது ஊரை ஏமாத்து வேலைங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கொண்டு போய் நீர்நிலை போட்டுக்கணும். இல்லை அந்த ஊழியர்களே, அம்மா ஏமாந்து போகாதீங்கம்மா, நம்ம கிராமத்தில் இப்படி தான் நடந்திருக்கு, இது முன்னுதாரணமாக நம்ம செய்வோம், மற்ற மாவட்டங்களும் இந்த நம்மளை வந்து பின்பற்றுவாங்கன்னு சொல்லி தான் முன்னுதாரணமாக செஞ்சுருக்கிறதா என்னுடைய கருத்து. நிச்சயமாக எந்த இடத்துல எத்தனை தீர்வு, ஒரு பயனாளிகளை கூட்டு மருத்துவ முகாமில் போய் பார்க்குறாரு, ஒரு பயனாளி பெட்டில் இருந்துட்டு பிபி செக்அப் பண்ணுற பார்க்குறேன். அந்த பிபி நீங்கள் வீட்டில் மிஷின் வச்சே பண்ணலாங்க, சோஷியல் சர்வீஸ் பண்ணலாங்க. உங்கள் தெருவில் ஒரு டேபிளில் போட்டு நான் இன்றைக்கி ஒரு பிபி மிஷின் ஒரு நர்ஸை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண. இப்போ லயன்ஸ் கிளப்பு, அப்புறம் அரிமா சங்கம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்கள சோஷியல் ஒர்க் மாதிரி. அந்த மாதிரி தானே இது. இதுக்கு என்னது இந்த மாதிரி மக்களை நலம் காக்கும் மருத்துவம் என்ன அது? அதாவது எப்படியெல்லாம் ஒரு மக்களை வந்து லைம் லைட்டில் ஒரு பிரச்சாரம், விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் தன்னை முன்னிலைப்படுத்துறது. அந்த ஸ்டாலின்கிற பேர், கலைஞர்கிற பேர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவது, இதுதான் நடந்ததே தவிர டோட்டல் ஃபெயிலியர், முற்றிலும் செயலிழந்து நிற்கிறது. இனிமே அந்த ஆட்சியை யாரும் கண்டுக்கிறதா இல்லை. ஆனால் இப்போ பேச்சு என்ன போகுது, வருங்கால தேர்தலில் திமுகவினுடைய ஆட்சி வருவதற்கான முகாந்திரங்கள் அதிகமாக இருக்குன்னு. இன்றைக்கி எதுக்குங்க வந்து குப்பை தொட்டியில் போகுது மனுக்கள்? 2.0ங்கிறது 3.0 தொடரும், கலைஞர் ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும் சொன்னார.
இன்னைக்கு மக்கள் வெறுத்தையே காட்டுறாங்களா? எப்படி ஒரு பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் விஷம் தான். அப்ப அதிருப்திங்கிறது நிறைவாக இருக்கிறது தான் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரும் இப்ப இருக்கிற தேசிய பொதுக்குழு திரு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்றாரு? பயங்கர ஆன்டி இன்கம்பரன்சி, அதாவது பயங்கர எதிர்ப்பலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது உறுதியாகிறதுங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த இவரும் யாரு மாநில இப்ப தமிழக பாஜக மாநில தலைவர் இருக்க திரு நயனார் வந்து எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காரு, அகற்றப்படும், நீங்க வேணா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இப்படி இந்த மாதிரி முக்கிய தலைவர்களா பாஜக என்டிஏ கூட்டணியிலும் சரி, எடப்பாடி அவர்கள் இப்ப முகாம் போயிட்டு இருக்காரு, அவரும் அதான் சொல்லிட்டு இருக்காரு. அதனுடைய ஒரு சர்டிபிகேட்டா தான் இந்த நீர்நிலையில் தூக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா பயனாளிகளை கூட்டு பதில் சொல்ல முடியல. நேற்றுக்கு ஒரு முத்ரா பயனாளி வந்து தனக்கு 50,000 ரூபாய் பாஜக வாங்கி கொடுத்தானே, இன்னைக்கு அந்த அதை பத்தி மாநில தலைவர்கள்லாம் வந்து விளம்பரப்படுத்தலையே, அவங்க அமைதியா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நீங்க விளம்பரப்படுத்தி ஒன்றும் நடக்கலையே. இதுதானே விளைவு. மத்திய அரசு திட்டங்கள் போய் சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தானாக்கா 81 தொகுதியில பாஜக பாராளுமன்ற தேர்தலில் 2வது இடத்துக்கு வந்தது. செயலாக்கம் இருந்ததுனால தான். இல்ல வந்திருக்குமா? நீங்க எப்படி வந்தீங்க? அது அதிமுகக்குள்ள ஒரு குழப்படி. அந்த வந்து பாஜகவோட சரியா வந்து ஷேரிங் இல்லாத ஒரு மைனர் மார்ஜின்ல அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்க விவாதத்தை தான் நீங்க வந்தீங்க. இல்லை வந்திருக்க மாட்டீங்க திமுக. ஏன்னா திமுக ஆட்சியில் என்னைக்குமே மக்கள் வந்து நிறைவா இருந்தே கிடையாது. கலைஞர் ஆட்சியில சேலத்துல நில அகவரிப்பு, மோர்கள் போலியா தயாரிச்சு பவரா பட்டாணி வச்சு லேண்ட் கிராபிங் நடந்ததுன்னு சொல்லிட்டு திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்புறம் அதுக்கு ஒரு கமிஷன் வச்சு அந்த சட்டத்தை திருத்த கொண்டு வந்தாங்க. முகவர் ஏஜென்ட்டுகள் லைவ்ல இருக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர். இப்படியாக இந்த திமுக ஆட்சியில மக்கள் என்னைக்குமே நலம் பெறுவதில்லை. நீங்க பார்த்துருப்பீங்க, எழிலகத்தில் போய் கொள்ளுங்க 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கல, மகளிர் போராட்டம் நடத்தல, நின்று போச்சுன்னு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டே தர அது வண்டி மூவ் ஆகாது. ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படி நின்றுடும். அதுதான் திமுகவோட திராவிட மாடல் ஆட்சிங்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பரவலாக எங்கள் வைரல் ஓடிட்டு இருக்க அந்த வீடியோ.